ஃபோன் பேசி பேசி பழகுன எனக்கு, இப்போ ஃபோன் பேசாம இருக்கவே முடியல. இதற்கு என்னதான் தீர்வுன்னு நம்ம நேயர் ஒருவர் கேட்கிற கேள்விக்கு, நம்ம ஐயா என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாங்களா? ஆமா சொல்லுங்க. ஐயா பேசலாங்களா? பேசலாம். ஆஹ் நான் ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணதா சென்னையில இருந்துன்னு சொல்லி பேசினேன்ல, குழந்தை ஸ்பெஷல் தெரியுது. சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு வந்து என்னன்னா, என்ன பிரச்சனைன்னா, நாங்க பேரண்ட்ஸ் குரூப்பா ரொம்ப நிறைய போன் பேசிட்டே இருப்போம். எங்களுக்கு ஏன்னா தீர்க்க முடியாத நிறைய சங்கடங்கள் இருக்கனால, எங்க குழந்தைங்க பிரச்சனைனால பேசி பேசி பேசியே பழகினதுனால, எனக்கு யார்ட்டையாவது போன் எடுத்தா பேசுறதே மணிக்கணக்கா பேசுற மாதிரிதான் தெரியுது. ஆனா அதை நிறுத்திக்க முடியல. சில நேரம் பேசினாதான் வாசிக்கா இதுல பேசு, எனக்கு பேசினாதான் நிம்மதிங்கிற மாதிரி ஆயிடுதுங்க. அப்படின்னா எப்படி அதுல இருந்து மீண்டு வர்றதுங்கிறதுக்கு தாங்க உங்ககிட்ட கேக்குறாங்க ஐயா. இல்ல நீங்க முடிவு எடுத்துக்கிடுங்க. நீங்க இவ்வளவு நேரம் தான் பேசிட்டு நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, அப்புறம் அதுக்கப்புறம் உங்க முடிவுக்கு மீறின மாதிரி ஆயிரும்ல. அதுல தாண்டினா மீறின மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு வரும். அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடலாம். நீங்க ஒரு தடவை சொல்லுங்க ஐயா, எனக்கு புரியல. இப்ப நீங்க வந்து ஒரு போன் வந்து 15 நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுனீங்கன்னா நீங்க ஃப்ரீயா பேசுங்க. இப்ப அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு முடிவு உங்களுக்கு இருந்து வேலை பின்னால இருந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். 15 நிமிஷம் தாண்டிட்டுன்னு சொன்னா நம்ம லிமிட்டை தாண்டுறோம் ஒரு ஃபீலிங் வந்துடும். பிறகு கொஞ்சம் பேச குறைச்சி அப்படியே குறைச்சி ஒரு 20 நிமிஷத்துலயாவது கட் பண்ணிடலாம். நாம வந்து மனசுல முடிவு, நான் பேசுறேன், நான் வந்து மனசுல முடிவு எடுத்துக்கணும். ஆமா, நீங்க பொதுவாவே முடிச்சு வச்சுக்கிடுங்க. போன் பேசுறா இருந்தாலும் 15 நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. ஒருத்தர்கிட்ட சும்மாவே நல்லா இருக்கிறியான்னு கேக்குறதுக்கு அப்படி பேசுறது சரிங்களா, இல்ல தேவைக்கு பேசுறது சரிங்களா? இல்ல எப்படினாலுமே நீங்க வந்து உங்களுக்கே தெரியுது இல்ல, நீங்க கொஞ்சம் அதிகமா பேசுறோங்கிறது உங்களுக்கே தெரியுது தானே. ஆமாங்க. அதனாலதானே நீங்க குறைச்சு குறைக்கிறதுக்கு வழி கேக்குறீங்க. ஆமாங்க. அப்ப நீங்களே ஒரு முடிவுக்கு வரீங்க. கொஞ்சம் தேவைக்கு அதிகமா பேசுறோம், ஒரு அளவோட பேசினா நல்லதுன்ட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்கல்ல. இப்ப அந்த முடிவை வந்து என்ன கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணிடுங்க. ஒரு 1/4 மணி நேரம்னுட்டு வச்சுடுங்க. வச்சுட்டீங்கன்னு சொன்னா, ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அதுக்காக நீங்க கரெக்டா மணி அடிச்ச மாதிரி நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. 15 நிமிஷம் சொன்ன பிறகு ஒரு 20 நிமிஷம் கூட 20ஓ 25ஓ போனாலும் பரவாயில்ல. இருந்தாலும் அப்படி ஒரு பழக்கம் ஆயிட்டுன்னு சொன்னா பிறகு உங்களுக்கு அந்த 15 நிமிஷத்துக்குள்ளேயே பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிக்கிற மாதிரி ஒரு 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 தகுதி உங்களுக்கு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணுங்க. முடிவு எடுக்கிறது தான் முக்கியமானது. ஆரம்பம் வந்து முடிவு தான். ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க, உங்களுக்குள்ள ஒரு பிளான் பண்ணிக்கிடுங்க. இப்போ பிள்ளைகள் வந்து செல்போன் பாக்குறாங்க, அவங்களுக்குமே கூட நீங்க என்ன சொன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒரு டைம் வந்து 1/2 மணி நேரம் தான். காலையில் 1/2 மணி நேரம், ஈவினிங் 1/2 மணி நேரம், அப்படி அந்த மாதிரி ஒரு டைம் கொடுத்துட்டான்னு சொன்னா பிறகு அவங்களுக்குமே ஒரு பழக்கம் ஒரு இது ஆயிரும். அவங்க மனசுலயே பதிவாயிரும். 1/2 மணி நேரத்துக்கு 1/2 மணி நேரம் பார்க்க கூடாது ஒரு எண்ணம் ஃபார்ம் ஆயிரும். பிறகு அவங்க அந்த இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அந்த முடிவுகள் கொஞ்சம் உதவியா இருக்கும். முதல்ல அது நமக்கு அதனுடைய வேல்யூ தெரியாது, முடிவு எடுக்கிறதுடைய வேல்யூ முதல்ல தெரியாது. பிறகு காலப்போக்கில் அந்த முடிவு எடுக்கிறதுனுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். ஃபேஸ்புக் பாக்கணும்னா ஒரு 10 நிமிஷம் தான் பாக்கணும், காலையில ஒரு 10 நிமிஷம். எதுனாலுமே நீங்க இப்படி வச்சுக்கிடுங்க, ஒரு டைம் நீங்களே போட்டுக்கிடுங்க. காலையில எவ்வளவு நேரம், சாயங்காலம் எவ்வளவு நேரம்னு சொல்லி நீங்க போட்டுடுங்க. ஃபேஸ்புக் மொத்தத்திலேயே செல்போன் பாக்குறது, அதுல ப்ரோக்ராம் பாக்குறது வந்து 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சுக்கிடுங்க. காலையில 1/2 மணி நேரம், சாயங்காலம் 1/2 மணி நேரம், நைட்டு எப்படியோ ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு மேல பார்க்க கூடாதுன்ற மாதிரி வச்சுக்கிடுங்க. அந்த முடிவு எடுத்தா அந்த பிரபஞ்சமே அதை நோக்கி நகர்த்துன்றீங்களா ஐயா, இல்ல நம்ம மனம் அதுல கட்டுப்படுங்கிறீங்களா? உங்க மனசு, நீங்க எல்லாம் போட்ட முடிவு தானே. உங்க முடிவே நீங்க திருப்பி திருப்பி நினைக்கும் பொழுது உங்களுக்கே அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்க பேர் வேணா சொல்லிக்கலாம். உங்களுக்கு அப்படி ஒரு பேர் சொல்லணும்னு ஆசைப்பட்டோம்னா பிரபஞ்சமே உதவி பண்ணணும்னு நீங்க சொல்லிக்கிடலாம். ஆனா உண்மையிலேயே உங்க மனசுதான் உங்களுக்கு வழிகாட்டுது. சரிங்க. சரி. இந்த ஒரு இது ரொம்ப நல்ல, பிரபஞ்சமே நீயே எனக்கு வழிகாட்டு, நான் தேவையில்லாம இந்த 10-15 நிமிஷத்துக்கு மேல பேசுறது வேற. வழிகாட்டுங்கிறது கூட நீங்களே அந்த ஒரு முடிவு எடுத்து வழிகாட்ட சொல்லுங்க. 15 நிமிஷம் தான் ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. அந்த முடிவை செயல்படுத்துறதுக்கு பிரபஞ்சத்தை வழிகாட்ட சொல்லுங்க.
ம். சரி சரிம்மா. மிக்க மகிழ்ச்சி. சென்னையில நடந்தா நான் இங்க கலந்துக்கிறது தான் பெஸ்ட் இல்லைங்களா ஐயா? ஆமா, நீங்க அங்க அந்த வர்றது. குழந்தைய வர வச்சுட்டுங்க வர வேண்டியிருக்கு பாத்தீங்களா, அதனாலதான். மற்றபடி இல்லைன்னா நீங்க வாங்கன்னா எங்க இருந்தாலுமே சேலத்துல இருக்கிற ஒரு ஒரு சிறப்பு வேற இடங்கள்ல இருக்காது. இல்ல நானு விடுறதுக்கு இடம் கிடைச்சா நான் விட்டுட்டு வரலான்ட்டு இருக்கிறேங்க. அது சரியான்னு கேக்குறேன். குழந்தைய இங்க விடுறதுக்கு எனக்கு இடம் கிடைச்சா என் பொண்ணை யாராவது வாலண்டியர் கிட்ட தான் விடுவேங்க ஐயா. எமர்ஜென்சி மெடிக்கல் ஹெல்ப் எல்லாம் போகும்போது விடுற வழக்கம் உண்டு. ஒரு நாளைக்கு 2 நாள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வரணும். அதுதான் இப்ப எனக்கு. அப்படி கூட பண்ணிட்டு கூட வாங்க வாங்க வர்றாங்க. காலையில நம்பர் நைட் காலையில நீங்க வந்து சேர்ந்தா கூட போதும். காலையில ஒரு காலை சாப்பாட்டுக்கு வர்ற மாதிரி வந்துருங்க. ஒரு 9 மணிக்குள்ள வந்துருங்க. எந்த இடத்துல இறங்குறது ரொம்ப பெஸ்ட்டுங்க? நீங்க சென்னையில இருந்து வர்றதுனா அயோத்தியாப்பட்டினம்ட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த அயோத்தியாப்பட்டினத்துல இறங்கிடுங்க. அதுல நீங்க அந்த குரூப்ல நீங்க பதிவு ஆனீங்கனாலே அந்த வனஜானிட்டு ஒரு மேடம் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. வனஜாக்கு பண்ணுனேன், எடுக்கவே இல்லை அந்த நம்பருக்கு. சரி, ஒரு நாள் பண்ணுனேன். சரி, நான் பேச சொல்றேன். என் நம்பரை வேணா கொடுத்து பேச சொல்றீங்களா ஐயா? எனக்கு கைட் பண்றதுக்கு தான். சரி சரி. நீங்க அதாவது நீங்க புக் பண்றது பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அப்புறம் அவங்களே கூப்பிட்டு உங்கள்கிட்ட பேசுவாங்க. சரிங்க ஐயா. அதனால நீங்க புக் பண்ணிருங்க. புக் பண்ணிட்டு அவங்ககிட்ட இது பண்ணி அவங்களே கூப்பிடுவாங்க. அவங்களே கூப்பிட்டு பேசுவாங்க. சரிங்க. எதுல புக் பண்ணணுங்கய்யா? போய் அந்த வாட்ஸ்அப் நம்பர்லயா? ஆமா, அந்த நீங்க நம்ம குரூப் நம்ம ஸ்ரீ பகவத்னு சொல்ற ஆப்பே இருக்கு. அந்த ஆப்புக்குள்ள நுழைஞ்சீங்கன்னு சொன்னா புக்கிங் எல்லாமே அதுலயே கொடுக்கும். அதுல சரிங்க ஐயா. ஆப்பே இருக்கு. ஸ்ரீ பகவத்னுட்டு ஒரு ஆப் இருக்கு. பிளே ஸ்டோருக்கு போய் ஸ்ரீ பகவத்ங்கிற ஆப்ல நீங்க இது பண்ணலாம். நான் உங்களுக்கு அந்த எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. எனக்கு ஏதாவது ஃபீஸ் டிஸ்கவுண்ட் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐயா. நான் இங்க இருந்து வரது. குழந்தை இப்போ உங்களுக்கு நான் மட்டும் தான் வருவேன். நீங்க ஏர்னிங் மெம்பர் தானே? நான் வேலைக்கெல்லாம் போலங்கய்யா. அந்த கண்ணு தெரியாத ஒரு பாப்பா அன்னைக்கு பாடிட்டு இருந்தது பாருங்க, கூட்டிட்டு வந்தேன். அந்த பிள்ளைதான் வேலை. எனக்கு ஹஸ்பண்ட் கிடையாதுங்க. நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். அதனால இமோஷனலா ரொம்ப அடி வாங்கிருச்சு. இப்ப 25 வயசு, எனக்கு 51 வயசு. நான் இந்த இதுல இருந்தெல்லாம் வெளியில வரணும்னு பாக்குறேங்க ஐயா. அதனாலதாங்க ஐயா இந்த இதுக்கே வரேன். ரொம்ப மன அழுத்தத்துல எல்லாம் இருந்து இப்பதான் வெளியில வரணும்னு நினைக்கிறேன். உங்களோட அந்த மெத்தட் நல்லா இருந்தது. கேட்டு பாருங்க, கன்செஷன் எதுவும் கொடுக்காங்களா? எனக்கு அதை பத்தி அந்த டீடைல்ஸ் எனக்கு தெரியாது. நான் வேணாலும் ரெக்கமெண்ட் பண்றேன். சரிங்க ஐயா. நான் ஒருத்தியே வந்துட்டு போயிடுறேன். எனக்கு சாப்பாடு கூட வேண்டாம். அந்த 2 நாள் இருந்துட்டு தியானத்தை அட்டன் பண்ணிட்டு வந்தா போய். ஏன்னா நான் பெருசா சாப்பிடவெல்லாம் மாட்டேன். கொஞ்சம் 2 நாள் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டோமா? அந்த மாதிரி சாப்பிடணும் இல்ல. எனக்கு இது எப்படியாவது இதை அட்டன் பண்ணணும். ஏன்னா எங்கேயாவது கூட வழி கிடைச்சாலாவது உங்ககிட்ட எப்படியாவது இந்த 3 நாள் 2 நாள்ல ஏதாவது ஒண்ணு வரணும்னு பாக்குறேங்க ஐயா. ஏன்னா மன அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் வெளியில வர்றதுக்கு வழி இருக்குல்ல. நிறைய லாஸ் பண்ணிட்டேன் இந்த ஸ்ட்ரெஸ்லயே. சரி சரி. அதனால டயபெட்டிக்கா வேற மாறிட்டாங்க ஐயா. இதெல்லாம் பண்ண அந்த டயபெட்டிஸ் இதெல்லாம் குறையும் இல்லைங்க ஐயா? ஃபேட்டி லிவர். ஆமா, எல்லாம் ஓரளவு வந்து எல்லாம் கொஞ்சம் மேனேஜபிளா இருக்கும். மற்றபடி உடனே கம்ப்ளீட்டா கியூர் ஆகுமான்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு மாதிரி சோர்வோடவே இருக்குது உடம்பு. கொஞ்சம் மனசு சரியாயிட்டுனாலே மற்றது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றிங்க ஐயா. ஓகேமா. ஓகே, நன்றி. தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தேடல் மற்றும் வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஐயாஸ் அகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.